ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபியூச்சர் இந்தியா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஓல்டு என்சிஆர்டி ஏன்ஷியன்ட் இந்தியா புக் தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராம் சரண் சர்மா. ஓகேங்களா? ஸோ இது வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு. வேறு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா அவங்க தீம்ஸ் தான் படிப்பாங்க. இது 100% காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய புக். ரொம்ப ரொம்ப ஓல்டு என்சிஆர்டி. ஸோ மார்க்கெட்டில் இதை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதனால் இதோட பிடிஎஃப்மே நான் வந்து உங்களுக்கு வீடியோலையும் காமிச்சிருப்பேன், நம்ம குரூப்லேயுமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எகெயின் இந்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கதையாக சொல்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்காது. அதனால் நான் ஒரு பேராகிராஃபாக படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தமிழ் மீடியம்லேருந்து வந்தவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து என்ன தான் சொல்ல வராங்க, வாட் இஸ் த நோட்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக 1 by 1 நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். தேர்ட் வீடியோவில், அதாவது பார்ட் 3 வீடியோவில் இதுலேருந்து ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ அந்த கொஷின்ஸும் நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி தான் இந்த புக்கை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்போ இல்லை டவுட்ஸோ இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ சாப்டர் 1, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி. எதுக்காக நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம், ஸோ படிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க. So, the study of ancient Indian history is important for several reasons. It tells us how, when and where people developed the earliest culture in our country. ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே எப்போ இருந்து ஆரம்பிச்சுது, எப்படி ஆரம்பிச்சுது, யார் மூலமாக ஆரம்பிச்சுது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதோட ஸ்டார்டிங் ஆரிஜின் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. It indicates how they started agriculture, which made life secure and settled. It shows how the ancient Indians discovered and utilized natural resources and how they created the means for their livelihood. ஸோ அப்படியே காட்டில் வந்து நடந்து போகும்போது என்னென்ன கிடைக்கிதோ அதையெல்லாம் கேதர் பண்ணி ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம எப்படி ஒரு இடத்துல செட்டில் ஆகி நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஃபார்மிங் எப்படி ஆரம்பித்தோம், செட்டில்மெண்ட்ஸ் எப்படி நடந்தது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. We come to know how they took to farming, spinning, weaving, metalworking and so on. How they cleared forest and how they founded villages, cities and finally large kingdoms. So நொமேட்ஸாக இருந்த நம்ம, அதாவது ஒரே இடத்துல இல்லாமல் சாப்பாடு தேடி சீசன்ஸ்க்காக நம்ம பாதுகாப்புக்காக அப்படியே நடந்து போய் ஊராக வாழ்ந்துட்டு இருந்த நம்ம மக்கள் எப்படி செட்டில்மெண்ட் ஆனாங்க, அப்படி செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஃபார்மிங் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போ ஃபார்மிங் பண்ணோன்னா உங்களுக்கு காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையுமே அழிக்கணும். அப்போ அழித்து அது எப்படி செட்டில் ஆகி அங்கேருந்து ஒரு ஊருன்னு உருவாச்சு, அப்புறம் கம்யூனிட்டின்னு உருவாச்சு, அதுக்கப்புறம் கிங்டம்ஸ்ன்னு அது எப்படி வந்து பெரிய அளவில் வந்து லார்ஜ் ஸ்கேலில் மாறிச்சு அப்படிங்கிறது இதுலேருந்து தான் நமக்கு தெரியுங்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங், அதெல்லாம் எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? Unity in diversity. Ancient Indian history is interesting because people are not considered civilized unless they know writing. The different forms of writing prevalent in India today are all derived from the ancient scripts. This is also true of the languages that we speak today. The languages we use have roots in ancient times and have developed through the ages. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லாங்குவேஜ் ஆகட்டும், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அது வந்து திடீர்னு முழுசாக உருவாகலை. படிப்படியாக எத்தனையோ வருஷங்கள் எடுத்து தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற இந்த லாங்குவேஜ் வந்து அடைஞ்சிருக்கு. அப்போது பீப்புளெலாம் சிவிலைஸ்ட், அதாவது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒன்றா வாழ்கிறதுக்கு எப்போ உகந்த ஒரு பர்சனாக ஆனாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்போது அவங்க எழுதி படிக்க ஆரம்பித்ததுனால தான். அப்போ அந்த எழுதி படிக்க ஆரம்பித்தது, லாங்குவேஜ் எல்லாம் எப்படி ஆரம்பித்து எத்தனை வருஷங்கள் கழித்து எந்த மாதிரியான ஒரு ஷேப் எடுத்தது, இது எல்லாமே நம்ம இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. Ancient Indian history is interesting because India proved to be crucible of ethnic groups. The pre-Aryans, the Indo-Aryans, the Greeks, the Scythians, the Hunas, the Turks, etc. made India their home. Each ethnic group contributed its might to the evolution of Indian social system
art and architecture. And the literature, all these peoples and their culture traits mixed up so inextricably with one another that at present none of them can be clearly identified in their original form. So இந்தியாங்கிறது ஒரே ஒரு குரூப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் கிடையாது. இத்தனை எத்தனிக் குரூப்ஸும் சேர்ந்து உருவாக்குனது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம டீ போடுறதுக்கு பால், தண்ணி, சர்க்கரை, டீ தூள் எல்லாமே தனித்தனியாக இருந்து எல்லாம் ஒன்று சேர்த்து நம்மளுக்கு டீன்னு ஒரு விஷயம் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையை தனியாகவும் பாலை தனியாகவும் தண்ணியை தனியாகவும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம கல்ச்சர்ன்றது ஒரு ஒரிஜினல் ஃபார்ம் கிடையாது. இத்தனை எத்தனிக் குரூப்பும் கலந்து அவங்க கொடுத்த மாற்றங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. A remarkable feature of ancient Indian culture has been the coupling of cultural elements from the north and the south and from the east and the west. Aryan elements are equated with the Vedic and Sanskritic culture of the north and the pre-Aryan with Dravidian and Tamil culture of the south. But many Dravidian and non-script terms occur in the Vedic text ascribed to 1500 to 500 BC. They indicate ideas, institutions, products and settlements associated with the peninsula and non-Vedic India. So, எப்படி இருக்குது இந்த இந்தியாவை நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நார்த்தையும் சவுத்தையும் ஈஸ்டையும் வெஸ்ட்டையும் எல்லாத்தையும் கலந்து நம்மளுக்கு அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நிறைய எவிடன்ஸ்லேருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க. ஸோ அந்த எவிடன்ஸில் ஒரு கல்ச்சரையும் தனித்தனியாகவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதாவும் அது எப்படி ஒன்றோட ஒன்று ஃபேவராகி இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறதையும் நம்ம படிக்க முடியுங்கிறாங்க. அதாவது நம்மளோட ஓல்டு டெக்ஸ்டில் இருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அந்த லாங்குவேஜோட எவல்யூஷனில் இருந்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி many Pali and Sanskrit terms signifying ideas and institutions developed in the Gangetic Plain appear in the earliest Tamil text called the Sangam literature, which is roughly used for the period of 300 BC to AD 600. ஸோ நார்த்தில் இருக்கக்கூடிய கேஞ்சட்டிக் பிளெயினில் கங்கா பிளெயின் சார்ந்த மக்கள் யூஸ் பண்ணது எல்லாமே இங்கே தமிழ் டெக்ஸ்டில் சவுத் இந்தியாவில் அதை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் ட்ராவல் பண்ணி கல்ச்சர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The eastern region inhabited by the pre-Aryan tribals made its own contribution. The people of this area spoke Munda or Kolarian languages. Several terms that signify the use of cotton, navigation, digging stick, etc. in Indo-Aryan languages are traced to the Munda languages by the linguistic. Although there are many Munda pockets in the Chota Nagpur plateau, the remnants of the Munda culture are not so strong as those of the Dravidian culture. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் அப்புறம் சவுத் ரீஜனில் எல்லாமே ஒரு இடத்துல யூஸ் பண்ண சில பொருளோட பேர் அப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதில் வரக்கூடிய பேர்கள் எல்லாம் இன்னொரு இடத்துல கூட அந்த லிட்ரேச்சர்ஸில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முண்டா கல்ச்சரையும் அதாவது லாங்குவேஜையும் டிராவிடியன் லாங்குவேஜையுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? Many Dravidian terms also used found in the Indo-Aryan languages, and it is held that changes in the phonetics and vocabulary of the Vedic languages can be explained as much as on the basis of Dravidian influence as that of Munda influence. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிராவிடியன் அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டிராவிடியன் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களோட அதாவது ஈஸ்டர்ன் சைட் நார்த்தன் சைட் சான்ஸ்கிரிட் அதில் எல்லாம் கூட கலந்து சில மீனிங்க்கெலாம் கொடுக்கக்கூடிய இடத்துல வேதிக்கோட மீனிங்ஸை கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. India has since ancient time been the land of several religions. Ancient India witnessed the birth of Hinduism, Jainism, Buddhism, but all these cultures and religions intermingled and acted and reacted upon one another in such a manner that though people speak different languages, practice different religions, and observe different social customs, they follow certain common styles of life throughout the country. Our country show a deep underlying unity in spite of great diversity. ஸோ நிறைய மதங்கள் உருவான இடமா பர்த் பிளேஸாக இந்தியா இருக்குங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம்.
ஈவன் இது எல்லாமே வேறு வேறையாக இருந்தாலும் இதில் 3 கேட்டகரிலையும் வாழ்கிற மக்களுக்கு பொதுவான ஒரு பேஸ் லைன் இருக்குது. அந்த பேஸ் லைன் தான் இவ்வளோ டைவர்சிட்டி இருந்தாலும் மக்கள் எல்லாம் ஒன்றா வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்தியா அதனால தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஈவன் இவ்வளோ டைவர்ஸ்டு பீப்புள் இருந்தாலும் யுனைட்டாக வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The ancients strove for unity. They looked upon this vast subcontinent as one land. The name Bharata Varsha, or the land of Bharata, was given to the whole country after the name of an ancient tribe called the Bharatas. And the people were called Bharata Santati, or the descendants of Bharata. Our ancient poets, philosophers and writers viewed the country as an integral unit. They spoke of the land stretching from the Himalayas to the sea as the proper domain of a single universal monarch. The king who tried to establish their authority from the Himalayas to the Cape Comorin and from the valley of Brahmaputra in the east to the land beyond the Indus in the west were universally praised. They were called Chakravartins. This kind of political unity was attained at least twice in ancient times. ஸோ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ தூரமாக இவ்வளோ டைவர்சிஃபைடாக நம்ம இந்தியா இருந்தாலும் என்டையர் இந்தியாவையும் ஒரே நாடாக கொண்டு வரதுக்கு அப்போவே ஏன்ஷியன்ட் டைமில் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது 2 தடவை எவிடெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே ஹிமாலயஸில் ஆரம்பித்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்துன்னு எல்லாத்தையும் ஒரே கிங் ஆள்றதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. அதில் குறைஞ்சது 2 தடவை ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. In the 3rd century BC, Ashoka extended his empire over the whole country, except for the extreme south. Again, in the 4th century AD, Samudragupta carried his victorious arms from the Ganga to the borders of the Tamil Nadu. So, Ashoka வந்து 3rd centuryல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சவுத் வரைக்கும், அந்த எக்ஸ்ட்ரீம் சவுத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கண்ட்ரி ஃபுல்லாகவே அவர் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. 4th centuryல ஏடி குப்தா வந்து அவருமே இந்த ஃபுல்லாக என்டையர் கண்ட்ரியுமே கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. In the 7th century, the Chalukya king Pulikeshin defeated Harshavardhana, who was called the lord of the whole of North India. In spite of lack of political unity, political formations all over the country assumed more or less the same shape. ஸோ இவ்வளோ பேர் வராங்க, ஒருத்தர் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை டிஃபீட் பண்ணி புது புது பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் உள்ளே கொண்டு வந்தாலும் இந்தியாங்கிறது ஒரே ஒரு கண்ட்ரி தான், ஒரே ஒரு ஷேப் தான் அப்படிங்கிறது வந்து மக்களுக்குள்ள எப்போதுமே இருந்த ஒரு நம்பிக்கைங்கிறாங்க. ஓகேவா? The idea that India constituted one single geographical unit persisted in the minds of conquerors and the cultural leaders. The unity of India was also recognized by foreigners. They first came into contact with the people living on the Sindhu or the Indus, and so they named the whole country after this river. So, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபாரினர்ஸுமே இந்தியாவை ஹோலாக ஒரு பார்ட்டாக தான் பார்த்தாங்க. அவங்க கைப்பற்றணும்னு நினைக்கும் போது கூட என்டையர் இந்தியாவையுமே கைப்பற்றணுங்கிற ஆட்டிடியூட் தான் அவங்கக்கிட்ட இருந்ததுங்கிறாங்க. ஸோ இண்டஸ் ரிவரை ஒட்டி இந்த லேண்டு பகுதி இருக்கிறதுனால இதை ஹிந்த் அப்படின்னு அவங்க வந்து நேம் பண்ணதாக சொல்கிறாங்க. த வேர்ட் ஹிந்த் இஸ் derived from Sanskrit term Sindhu, and in course of time the country came to be known as India, which is very close to the Greek term for it. It came to be called Hind in Persian and Arabic languages. We find continuous effort for the linguistic and cultural unity of the country. In the 3rd century BC, Prakrit served as the lingua franca of the country. Throughout the major portions of India, Ashoka's inscriptions were written in the Prakrit language and Brahmi script. ஸோ பிரக்ரித் லாங்குவேஜில் அது பிராமி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது இவ்வளோ கல்ச்சர் இவ்வளோ டைவர்சிஃபைடாக இருக்குது. எப்போதுமே இந்த இந்தியாவை ஹோலாக அந்த மொழியை சார்ந்தும் நம்மளோட கல்ச்சரை சார்ந்தும் ஒன்றாவே வச்சுக்கணுன்றத நம்ம நிறைய எஃபர்ட் போட்டுகிட்டே வரதாகவும், இந்த இதில் பிரக்ரித் லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 3rd centuryயில் வந்து
இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த அசோகா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவரோட மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பிரக்ரித் லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்காரு. இந்த பிரக்ரித் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பிராமி ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு மன்னர் கொடுக்குறாரு அப்படின்னும் போது மக்கள் வந்து அதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். மன்னன் வந்து மக்கள்கிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை ப்ராமினெண்ட்டாக எல்லோரும் படித்து தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் இந்த பிரக்ரித் லாங்குவேஜுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ லேட்டர் சான்ஸ்கிரிட் அக்வயர்ட் த சேம் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு பிரக்ரித் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு பிகாஸ் ஆஃப் அசோகா. அதுக்கப்புறமா சான்ஸ்கிரிட் அந்த பொசிஷனை எடுத்திருக்கு அண்ட் சர்வ்ட் ஆஸ் த ஸ்டேட் லாங்குவேஜ் இன் த remotest part of the country. The process became prominent in the Gupta period in the 4th century AD. Although politically the country witnessed numerous small states in the post-Gupta period, the official document were written in Sanskrit. ஸோ அசோகா எப்படி வந்து பிரக்ரித் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணாரோ அந்த மாதிரி குப்தா பீரியடில் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜஸ் வந்து ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு. அவங்களோட எல்லா டெக்ஸ்ட்டு எல்லா அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸுமே சான்ஸ்கிரிட்லேயே பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ குப்தா பீரியடுக்கு அப்புறம் கூட சான்ஸ்கிரிட்டையே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஓகேங்களா. Another notable fact is that the ancient epics, the Ramayana and the Mahabharata were studied with the same zeal and devotion in the land of the Tamils as in the intellectual circles of Banaras and Taxila. ஸோ இந்த மாதிரி ராமாயணா மகாபாரதா அப்படிங்கிற பெரிய பெரிய எப்பிக்ஸ் எல்லாம் கூட நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டாக படிச்சிருக்காங்க, அதை வந்து போற்றியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ வரைக்குமே நம்ம அப்படி தான். Originally composed in Sanskrit, these epics came to be presented in different local languages. ஒரிஜினலாக இதெல்லாம் சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருந்தாலும் அந்தந்த ரீஜன்ஸில் இது படிக்கணுங்கிறதுக்காக நிறைய டிரான்ஸ்லேட்டட் லாங்குவேஜஸில் டெக்ஸ்ட்டை மாற்றிருக்காங்கன்றாங்க, அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஓகேங்களா. But whatever the form in which Indian culture values and ideas were expressed, the substance remained the same throughout the country. ஸோ எந்த லாங்குவேஜாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம கல்ச்சரை எப்படி அவங்க வெளிப்படுத்தினாலும் என்டையர் கண்ட்ரியுமே அதை மதித்து வெல்கம் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. Indian history deserves our attention because of a peculiar type of social system which developed in this country. In North India arose the Varna or caste system which came to prevail almost all over the country. The caste system affected even the Christians and the Muslims. The converts belonged to some caste and even when they left Hinduism to join new religion, they continued to maintain some of their old caste practices. ஸோ இந்த காஸ்ட் சிஸ்டம் இப்போ இங்கே வந்து நம்ம ஜாதின்னு சொல்கிறோம், அங்கே வந்து வர்ணா சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காஸ்ட் சிஸ்டம்ன்றது என்டையர் இந்தியாலையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ்க்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் அவங்க மதம் மாறினா கூட, ஹிந்துயிசம் விட்டுட்டு போனால் கூட அந்த காஸ்ட் சிஸ்டமாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. இதனால் பேசிக்காக கிறிஸ்டியானிட்டிலையும் முஸ்லீம்ஸ்லேயும் இந்த காஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் கிடையாது. பட் இந்த கன்வெர்ட் ஆனவங்க இதை உள்ளே கொண்டு வந்ததுனால அதையுமே இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரிலவன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் டு த ப்ரெசண்ட். ஸோ இந்த பாஸ்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. The study of India's past assumes special significance in the context of the problem we face in the modern times. ஸோ இன்றைக்கி இவ்வளோ மாடர்னாக இருக்கக்கூடிய இந்தியாவில் நம்ம மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நம்ம பாஸ்ட்லேருந்து பதில் கிடைக்குங்கிறாங்க. Some people clamor for the restoration of ancient cultures and civilization, and a good many are sentimentally swayed by what they consider to be the past glories of India. This is different from the concern for the preservation of ancient heritage in art and architecture. What they really want to bring back is the old pattern of society and culture. Such a situation demands a far better understanding of the past.
ஸோ எல்லாருமே எப்போதுமே பாஸ்ட்டை படிக்க நம்ம இந்தியா வரணும், பழைய கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுக்குள்ளே பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு கருத்தாகவும் ஒரு ஆசையாகவும் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ நம்ம லைஃப் வந்து பெட்டராக இருந்ததுன்னு நிறைய பீப்புள் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி ஆர்ட்ஸ்லேயும் ஆர்கிடெக்சர்லேயும் அந்த பழமையை கொண்டு வரணுங்கிறது நம்மளோட தாட்ஸாகவே இருக்குது இல்லைங்களா? Next, there is no doubt that ancient Indians made remarkable progress in different fields of life, but these advances cannot enable us to compete with the achievements of modern science and technology. என்னதான் ஏன்ஷியன்ட் பீப்புளோட லைஃபு ரிமார்க்கபிளாகவும் அட்வான்ஸ்டாகவும் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி, இந்த அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அன்டச்சபிள். கரெக்டுங்களா? அப்போ இதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போத்த லைஃப் ஸ்டைலுக்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இந்த விஷயங்கள் தான் உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. We cannot ignore the fact that the ancient Indian society was remarked by gross social injustice. The lower orders, particularly the Shudras and untouchables, were encumbered with the disabilities which are shocking to the modern mind. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பீப்புளை வந்து போய் நீங்கள் வந்து ஆண் வந்து பெண்ணை விட உயர்ந்தவங்க, இவங்கெல்லாம் அன்டச்சபிள், இதெல்லாம் கேஸ்ட் வந்து நம்ம பேசக்கூடாது பழகக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், இது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு. பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கெடுபிடிங்க வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. கரெக்டுங்களா? அப்போது நம்ம வந்து இப்போ அட்வான்ஸ் ஆகிருக்கோம், நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வராங்க. The restoration of the old way of life will naturally revive and strengthen all these inequalities. இப்போ நம்ம பழமையான வாழ்க்கையை திரும்ப இப்போ இருக்கிற மாடர்ன் இதில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணோன்னா அந்த டிஃப்ரென்சஸும் உள்ளே கொண்டு வர மாதிரி ஆயிரும், அந்த இன்இக்வாலிட்டிஸையும் உள்ளே கொண்டு வர மாதிரி ஆயிருங்கிறாங்க. And ancient India's march to civilization was accompanied by the growth of social discrimination. The success of the ancient in summoning the difficulties presented by nature and human factors can build our hope and confidence in future. But the attempt to bring back the past will mean perpetuation of social inequality which plague the country. All this makes it necessary to know what the past means. ஸோ இதுக்காக தான் நம்ம பாஸ்ட் என்னன்னு கற்றுக்குறோம். பாஸ்டில் நம்ம எதையெல்லாம் வச்சு முன்னேறணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை நம்ம மாடர்ன் டைம்ஸில் ட்ரை பண்ணலாம். அதே சமயம் பாஸ்டில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறதையும், அதாவது இந்த காஸ்ட்டு, அன்டச்சபிலிட்டி, அப்புறம் விமனை வந்து ரொம்ப சப்ரெஸ் பண்ணி வச்சது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தப்பு, அதை செய்யக்கூடாது, அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நல்லது என்ன பண்ணணும், கெட்டது எதை தவிர்க்கணும், எல்லாமே நம்ம பாஸ்ட்லேருந்து தான் கற்றுக்குறோம். இதை வச்சு நல்ல ஒரு ஃப்யூச்சரை நம்ம ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் க்ரியேட் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும் பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அப்படிங்கிறாங்க. ஸோ we have many survivals of ancient, medieval and later times persisting in the present. The old norms, values and social customs and ritualistic practices are so deeply ingrained in the minds of the people that they cannot easily get rid of them. ஸோ இருந்தாலும் நம்ம படித்தது, நம்ம வளர்ந்தது, என்ன தான் நம்ம மாடர்ன் டைமில் இருந்தாலும் நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் கொடுக்கப்பட்ட நம்மளோட பழக்க வழக்கங்கள், தாட்ஸு, ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே நமக்குள்ளே அப்படியே தான் இருக்குது, அது முழுசாக இன்னும் மாறலை அப்படிங்கிறாங்க. Unfortunately, these survivals inhibit the development of the individual and the country. ஸோ இந்த அந்த ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, நம்ம முன்னாடி இருந்தது தான் கரெக்டு, அப்போ இருந்தது தான் கரெக்டு, சப்ரெஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம சப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கிறதுனால அது இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டையும் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டையும் கண்டிப்பாக பாதிக்குது, நிறுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. They were deliberately fostered in a colonialist situation. India cannot develop speedily unless such vestiges of the past are removed from the society. The caste system, the sectarianism hinder the integration and development of the country on democratic lines. Caste barriers and prejudice do not allow even the educated people to appreciate the dignity of manual labor and prevent our unity for the common cause. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள்
மனுஷங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு லேபர் கிளாஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா யுனைட்டாக இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் அமையாது. இந்த எண்ணங்கள், இந்த இன்இக்வாலிட்டிஸ் வந்து நம்ம மனசுலேருந்து தூக்கி போட்டால் தான் ஒரு இண்டிவிஜுவலாகவும் சரி, கண்ட்ரி வைஸாகவும் சரி நம்ம வளர முடியும். நம்மளை மாதிரி தான் மற்றவங்களுங்கிற எண்ணம் தான் ஒன்று சேர்த்தி உழைக்க வச்சு மேலே கொண்டு போகும். அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, கண்ட்ரியாக இருந்தாலும் சரிங்கிறாங்க. தோ women have been enfranchised, their age-long social subordination prevents them from playing their role in social progress. ஸோ விமன் கூட அவங்களையும் சப்டியூ பண்ணி வச்சதுனாலேயே அவங்க இந்த சொசைட்டியோட முன்னேற்றத்தில் பங்களிக்க முடியாமல் அதனால கூட கண்ட்ரி வந்து பின்னோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ ஆஃப் த லோவர் ஆர்டர்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ இதே தான் கீழ் ஜாதின்னு நம்ம ஒதுக்கி வைக்கிற பர்சன்ஸ்னாலேயும் ஆகுது. அவங்களோட டேலண்ட்டை இந்த கண்ட்ரியோட ப்ரோக்ரெஸில் கொண்டு வர முடியாமல் போகுது. இதெல்லாம் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய மைண்ட் செட்னால தான். அதை நம்ம தவிர்க்கணுங்கிறது தான் சொல்ல வராங்க. The study of ancient India helps us to go deeply into roots of these prejudices. ஸோ ப்ரீஜுடைசஸ்னால் என்ன அர்த்தம்னா, பார்ஷியலாக இவங்க தான் மேலே, இவங்க கீழே, இவங்க முக்கியம், இவங்க முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறோம் இல்லை, அந்த வேற்றுமை பார்க்குறோம் இல்லைங்களா, அதுதான் ப்ரீஜுடைஸ். We can find out the causes that sustain the caste system, subordinate women and promote narrow religious sectarianism. The study of ancient Indian history therefore is relevant not only to those who want to understand the true nature of the past that some people want to relive, but also to those who want to appreciate the nature of obstacles that hamper the development of the country. ஸோ பழைய காலத்தில் நம்ம எப்படி இருந்திருக்கோம், எப்படிலாம் முன்னேறணுங்கிற அறிவோடு சேர்த்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறது, என்னென்ன தப்பு நம்ம கண்ட்ரியோட முன்னேற்றத்தை தடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முன்னேறதுக்கு பாஸ்ட்டை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வராங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. நல்லா படிங்க. பார்ட் 2 வீடியோவில் இதோட நோட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நல்லா படிங்க. உங்களை மாதிரியே படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கோ 1-to-1 கிளாஸஸ் வேணும், ஆன்லைனில் வேணும்னா அதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதன் மூலமாக காண்டாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. பை.